Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.8ல 6th question பார்க்கிறோம். question என்னன்னா find the sum to n terms of the series. அதாவது ஒரு series கொடுத்திருக்காங்க. அதுல sum to n terms வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ first subdivision பார்க்கலாம். series என்ன 0.4 plus 0.44 plus 0.444 to n terms. இப்போ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏபிலையும் இல்லை அதே மாதிரி ஜிபிலையும் இல்லை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதாவது டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிச்சி பாருங்கள். அதே மாதிரி ரேஷியோ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஏபிலையும் இல்லை ஜிபிலையும் இல்லை. இப்போ இந்த சீரீஸை ஒரு ஜாமெட்ரிக் சீரீஸாக நம்ம மாற்றலாம். அதுக்கப்புறம் சம் டு என் டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த சீரீஸ்லேருந்து 4 வந்து நம்ம காமனாக எடுக்கலாம். 4 வந்து காமனாக எடுத்தா வரும் 0.1 + 0.11 + 0.111 அப்படின்னு வருமா 2n terms. இப்போ இந்த சீரீஸில் நம்ம வந்து மல்டிப்ளைட் அண்ட் டிவைடட் பை 9 அப்படின்னு பண்ணலாம். அதாவது உள்ளார இருக்க டேர்ம்ஸை மல்டிப்ளைட் பை 9, அதே மாதிரி இப்போ வெளியில் இருக்க டேர்மை டிவைட் பை 9. ஏன்னா உங்களுக்கு மல்டிப்ளைட் அண்ட் டிவைடட் பை 9 உங்களுக்கு வந்து சேம் ஆன்சர் தான். ஸோ அதனால மல்டிப்ளைட் அண்ட் டிவைடட் பை 9 வந்து பண்ணலாம். அப்போ உள்ளார இருக்க டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும் 0.1 × 9 வந்து 0.9. ஸோ அந்த மாதிரி தான் வரும். இப்போ ப்ளஸ் 0.99 + 0.999 to n terms. இப்போ வெளியில் இருக்க டேர்ம் வந்து உங்களுக்கு 4/9 அப்படின்னு வரும். இப்போ இந்த சீரீஸில் 4/9 இன்ட்டு இப்போ 0.9 நம்ம 1 - 0.1 அப்படின்னு எழுதலாம். ஸோ அதே மாதிரி ப்ளஸ் 1 - 0.01 அப்படின்னு எழுதலாமா. அதே மாதிரி அடுத்து ப்ளஸ் 1 - 0.001 அப்படின்னு எழுதலாம். 2n terms. இப்போ இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா 4/9 இன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 111 அப்படின்னு உங்களுக்கு n டேர்ம்ஸ் வரைக்கும் வருது. அதாவது n டைம்ஸ் வந்து வருது. அப்போ இது நீங்கள் n அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து மைனஸ் இப்போ மீதி இருக்க டேர்ம்ஸ்லாம் என்ன வரும் 0.1 + 0.01 அதாவது மைனஸை காமனாக எடுத்திங்கன்னா ப்ளஸ் 0.001 அந்த மாதிரி வருமா டில் n terms அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ இந்த உள்ளார இருக்க இந்த சீரீஸை பாருங்க. அதாவது 0.1 + 0.01 + 0.001 till n terms. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமெட்ரிக் சீரீஸ் மாதிரி இருக்கு. இப்போ இதில் a வந்து என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம் அதாவது 0.1. அடுத்து r வந்து ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம் செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன 0.01 பை ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 0.1. இப்போ நீங்கள் நியூமரேட்டர் வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி டினாமினேட்டர் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் 0.1. இப்போ டினாமினேட்டரில் 1. அப்போ 0.1/1 என்ன 0.1 தான். அப்போ காமன் ரேஷியோ r வந்து 0.1. இப்போ இந்த காமன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 1 இருக்குது. அப்போது சம் அப் டு என் டேர்ம்ஸோட ஃபார்முலா என்ன வரும் a × 1 - r⁻n / 1 - r. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது 4/9 × n மைனஸ் இப்போ இந்த சீரீஸை நம்ம சம் அப் டு என் டேர்ம்ஸ் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ n - a × 1 - r⁻n / 1 - r. அப்போ 4/9 × n - a ஓட வேல்யூ என்ன 0.1 × 1 - r ஓட வேல்யூ என்ன 0.1 the whole power n by 1 - r வந்தீங்க என்ன 0.1. அப்போ 4/9 × n மைனஸ் இப்போ 0.1. இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 1 - 0.1 அப்போ 0.9 × 1 - 0.1 the whole power n. இப்போ இது இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். அப்போ என்ன வரும் 4/9 × n மைனஸ் 0.1/0.9 வந்து உங்களுக்கு 1/9 அப்படின்னு எழுதலாம். இன்ட்டு 1 - 0.1 நீங்கள் 1/10 அப்படின்னு எழுதலாம். அப்போ 1/10 the whole power n. அப்போ 4/9 × n - 1/9 × 1 - 1/10 the whole power n. அப்போ 4/9 உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4/9 × n மைனஸ் 4 × 1 வந்து 4 9 × 9 என்ன 81 × 1 - 1/10 the whole power n. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். சீரீஸ் என்ன 3 + 33 + 333 till n terms. இப்போ இதில் 3 வந்து காமனாக எடுத்திங்கன்னா என்ன வரும் 1 + 11 + 111 till n terms.
இப்போது மல்டிப்ளைட் அண்ட் டிவைடட் பை 9 அதாவது உள்ள இருக்க டேர்ம்ஸை மல்டிப்ளைட் பை 9 வெளியில் இருக்க டேர்மை டிவைட் பை 9 அப்போது 3/9 இன்ட்டு 1 into 9 என்ன 9 தான் ப்ளஸ் அப்புறம் 99 ப்ளஸ் 999 till n டேர்ம்ஸ். இப்போ இது இன்னும் சால்வ் பண்ணலாம். அப்போது 3/9 இன்ட்டு 9 வந்து நீங்கள் 10 minus 1 அப்படின்னு எழுதலாமா, ப்ளஸ் 99 நீங்கள் 100 minus 1 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி 999 1000 minus 1 அப்படின்னு எழுதலாம் till n terms. அப்போது 3/9 இன்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு 10 ப்ளஸ் 100 இதெல்லாம் தனியாக எழுதிக்கலாம் ப்ளஸ் 1000 till n terms. ஸோ செப்பரேட்டாக எழுதுகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இப்போ 1 வந்து உங்களுக்கு காமனாக இருக்குது, 1 வந்து till n terms வந்து இருக்குது. அப்போது 1 into n வந்து என்ன n, அப்போது மைனஸ் n, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் அதாவது 10 + 100 + 1000 till n terms வந்து ஒரு ஜாமெட்ரிக் சீரீஸாக இருக்குது. அப்போது a வந்து என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 10, அதேமாதிரி ரேஷியோ என்ன செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ 100 டிவைடட் பை 10 என்ன 10 தான். இப்போ ரேஷியோ வந்து கிரேட்டர் தேன் 1. அப்போது சம் அப் டு n டேர்ம்ஸோட ஃபார்முலா என்ன வரும், a into r power n minus 1 by r minus 1. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது 3/9 இன்ட்டு இப்போ எங்கள் ஃபார்முலா என்ன வரும், a into r power n minus 1 by r minus 1 மைனஸ் n. அப்போது 3/9 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன 10 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன 10. அப்போது 10 power n minus 1 by r என்ன 10 minus 1 minus n. அப்போது 3/9 இன்ட்டு 10, இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 10 minus 1, அப்போது 10/9 அப்படின்னு எழுதிக்கலாம் இன்ட்டு 10 power n minus 1 அப்படின்னு வரும் மைனஸ் n. இப்போ 3/9 வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 3/9 இன்ட்டு 10/9 வந்து உங்களுக்கு 30/81 அப்படின்னு வரும் இன்ட்டு 10 power n minus 1 மைனஸ் 3/9 இன்ட்டு n வந்து உங்களுக்கு மைனஸ் 3/9 இன்ட்டு n அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 30/81 3ஆல் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், 10/27 இன்ட்டு 10 power n minus 1. இப்போது மைனஸ் 3/9 இன்ட்டு n, இதை நீங்கள் 3ஆல் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் 1/3 அப்படின்னு வருமா இன்ட்டு n. ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.